ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பு, சோளம், உளுத்தம்பருப்பு, அரிசி, வெந்தயம் இதை மிக்ஸ் பண்ணி தோசைங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. அதுக்கு சைடிஷாக நான் முருங்கைக்கீரை கடையில் வச்சுருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்த்திங்க. அரிசியிலே தோசை செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து நான் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேங்க. 1 டம்ளர் சோளம் எடுத்துருக்குறேங்க. 1 டம்ளர் கம்பு எடுத்துருக்குறேங்க. உளுத்தம்பருப்பு வந்து நான் இதுக்கு வந்து 1/4 டம்ளர் தாங்க எடுக்கிறேன், 1 டம்ளர் எடுக்கலைங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிடலாங்க. க்ளீன் பண்ணி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அரிசி போட்டுக்கிறதுனால ரொம்ப நேரம் ஊறணுங்க. அரிசி இல்லைனாக்கா நமக்கு அது 2 ஹவர்ஸ் ஊறினாலே போதுங்க. பாருங்கள், இப்போ இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிடலாங்க. அது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற வச்சிடலாங்க. அதை நான் 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடுறேங்க. நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டேங்க நான். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே மூடி போட்டு நாம் வந்து வச்சிடலாங்க. இது ஆல்ரெடி கம்பு, சோளம் இருக்கிறதுனால சீக்கிரமாக புளிச்சிடுங்க. நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சேங்க. இப்போ பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துருக்குது பாருங்கள். இதை நான் இட்லி ஊற்றலைங்க, தோசை தாங்க ஊற்றுறேன். நீங்கள் தேவைன்னா இட்லி ஊற்றிக்குங்க. இப்போ கல் காஞ்சிடுச்சிங்க, நான் தோசை தாங்க ஊற்றி எடுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சத்தான உணவுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் வேணும்னா சட்னி, தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, கார சட்னி எது வேணாலும் வச்சுக்கோங்க. சாம்பார் கூட வச்சுக்கோங்க. நான் இந்த முருங்கைக்கீரை கடைஞ்சதுனால முருங்கைக்கீரையே யூஸ் பண்ணிக்கிறேங்க இதுக்கு. அதுலேயுமே இரும்பு சத்து இருக்கிறதுனால ரெண்டுமே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இந்த அளவெல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. ரொம்ப சத்தான தோசைங்க, சத்தான உணவுங்க. கம்பு, சோளம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இதனோட அளவெல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.